மகரம் - டிசம்பர் 2026 ராசிபலன் 1. ராகு கேது பெயர்ச்சி வெற்றிமேல் வெற்றி. ராகு 3ஆம் இடம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு மீன ராசி வருகிறார். ஏற்கனவே அங்கே சனியும் இருப்பதால் சனி ராகு சேர்க்கை உங்கள் தைரியத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். எதிரிகள் காணாமல் போவார்கள். நீங்கள் எடுக்கும் அதிரடி முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தரும். கேது 9ஆம் இடம். கேது பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பித்ருக்களின் ஆசி கிட்டும். 2. தொழில் மற்றும் வேலை கரியர் ஆதிக்கம். வேலையில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்கிப் போவார்கள். புதிய மற்றும் சவாலான பொறுப்புகளை மிக எளிதாக கையாண்டு நற்பெயர் எடுப்பீர்கள். வேலை மாற்றம். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலை முயற்சிகள் 100 விழுக்காடு வெற்றியை தரும். வியாபாரம். போட்டிகளை முறியடித்து லாபத்தை உயர்த்துவீர்கள். குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம், கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். 3. பொருளாதாரம் ஃபைனான்ஸ் தனலாபம். பணப்புழக்கம் மிக தாராளமாக இருக்கும். 7இல் உச்சகுரு நீடிப்பதால் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. சேமிப்பு. 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் சில சுப விரயங்கள், வீடு மாற்றம் அல்லது ஆன்மீக பயணம் உண்டாகலாம். இருப்பினும் ராகுவின் பெயர்ச்சியால் திடீர் யோகங்கள் மூலம் பணவரவு வந்து சேரும். முதலீடு. சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் வரும். நீண்டகால முதலீடுகள் லாபத்தை தரும். 4. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சி. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். 7இல் குரு உச்சமாக இருப்பதால் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். சுபகாரியங்கள். தடைப்பட்ட திருமணங்கள் இந்த மாதம் கைகூடும். 9இல் கேது வருவதால் குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உறவுகள். இளைய சகோதரர்களுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பார்கள். 5. ஆரோக்கியம் ஹெல்த் திடம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன உறுதி அதிகரிக்கும். கவனம். 12இல் சூரியன் இருப்பதால் சிலருக்கு கண் எரிச்சல் அல்லது இடதுகால் பாதம் தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். சரியான ஓய்வு அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் டிசம்பர் 1, 2, 11, 12, 21, 22, 28, 29. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 1, 2 மதியம் வரை மற்றும் டிசம்பர் 28, 29, 30. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடவும் அமைதி காக்கவும். 8, 3, 5. அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம் மஞ்சள். பரிகாரம். துர்க்கை வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வெற்றிகள் நிலைக்கும். விநாயகர் வழிபாடு. 9இல் வரும் கேதுவினால் நன்மைகள் பெருக. விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடவும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு போர்வைகள் அல்லது காலணிகளை தானமாக வழங்குவது சனியின் அருளை பெற்றுத்தரும்.